நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. இனி உறவுகள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம். எஸ், இந்த உற்சாகம் எங்களுக்கு இன்னும் தொடர வேண்டும் என்றால் இப்ப ஜோவுடைய கதையை நாம் கேட்கலாம். சொல்லுங்க ஜோ. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண் தெரியாத ஒரு நபர். அவர் வந்து ஒரு இரவு வேளையில ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அப்போ யூஸ்வலாக அவங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக் என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வாக்கிங் ஸ்டிக் ஒரு கையிலையும் இன்னொரு கையில விளக்கையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, போறாரு. கண் தெரியாத ஒரு நபர். இப்போ போயிட்டு இருக்கல ஏத்தாப்புல ஒரு 4-5 இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட ஜாலியாக பேசிட்டு கண்ணு மூணு தெரியாம வந்து இவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சு 2 கீழே விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் கண் தெரியாத நபர்னு. அவரை பார்த்தா ஐயோ சாரி கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் வாட்டுக்கு பேசுறோம், கவனிக்காம என்ன பண்ணிட்டோம், இடிச்சிட்டோம் அப்படின்னு. அவர் ஓகே நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. இவர் என்ன பண்றாங்க, கிளம்புறப்ப திரும்ப ஒரு ஸ்டிக் ஒரு கையிலையும் அந்த விளக்க திரும்ப ஒரு டைம் அந்த விளக்கு அணைஞ்சிருக்கான்னு மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ அதை கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க, திரும்ப அதை பற்ற வைத்து தாங்க, அதை நெருப்பேற்றி தாங்கன்னு இவங்க என்ன பண்ண நெருப்பேற்றாங்க. அப்போ அதை வந்து ஒருத்தன் கேட்கறான், ஏங்க உங்களுக்கு கண்ணு தெரியாது ஓகே, அந்த விளக்கு இருந்தா என்ன, இல்லை நான் எப்படி இருட்டில் தானே போக போறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, இந்த உங்களை மாதிரி வந்து எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த வெளிச்சத்தை வச்சு ஏத்துல வரவங்களுக்கு இப்படி ஒருத்தர் வாரேனேன்னு கண்ணு தெரியுமே ஒதுங்கி போவாங்களே அப்படிங்கறதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன், இந்த விளக்கை வந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்பதான் அவன் தெரிஞ்சு ஐயோ உண்மையில கண்ணு தெரியாது அவரு கிடையாது, ஆமாதான் அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குது, உணர்ந்திருக்கிறது. ஸோ பல நேரங்கள் நாம் நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் வாழ வேண்டும், அதுபோல பிறருடைய பெர்ஸ்பெக்டிவும் நாம புரிந்திருக்க வேண்டும். அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனையோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம்.
செய் போல தடுமாறினேன், நீ இல்ல என் வாழ்வில் தடமாறினேன். தாயில்ல செய் போல தடுமாறினேன், நீ இல்ல என் வாழ்வில் தடமாறினேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்ல நிலமானே. மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்ல நிலமானே. நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல நாம் இங்கிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வேர்ல்டு த டே ஃபார் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆறுகளுக்கான ஒரு சிறப்பான ஒரு நாள், உலக நாள். என்ன அப்படின்னா இந்த ஆற்று தண்ணீர் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இந்த ஆற்று படுகை நம்ம ஆறை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது டூர் போனோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு பிளேட் எல்லாம் வீசுறது எங்க தான் வீசுவோம்? ஆத்துல தான் வீசுவோம். வேற குப்பை கூட கழிவுகள் எங்க கொண்டு போய் வீசுவோம்னா ஆத்துல தான் வீசுவோம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆறு வந்து ரொம்ப ரொம்ப என்ன இருக்கோ தூக்கி போட்டு இந்த அளவுல நம்ம அப்படிதான் ஆறுகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப சிறப்பாகவே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்களை அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய நமக்கெல்லாம் மண்டல நறுக்குன்னு கொட்டி எந்த மாதிரி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஒரு நாள் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதி கூவம் நதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு கூவம்னால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு சாக்கடை போல அப்படின்னு என்ன ஆயிடுச்சு. மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னா இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தான் அதற்கான காரணங்கள். அதை கரெக்டா முறையா எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்தலாம். அதான் சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரன் ஆறா பாக்குறா, அதனால ஆறா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆறு என்ன பண்றோம்? தெய்வமா பாக்குறோம், கடவுளா பாக்குறோம், வணங்கி தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், அதை அலங்கோலப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய பல நேரங்கள்ல அதை நம்ம வருத்தப்பட்டு கொள்கிறோம். ஸோ இன்றைய நாள்ல அதை குறித்த ஒரு சிந்தனை, அதாவது விழிப்புணர்வு அப்படிங்கிறப்போ இதை பத்தி இது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்தது. நான் ஆத்துல குப்பை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்தா தான் அந்த ஆறு என்ன ஆகும், தூய்மையாகும். சோ இது வந்து மேல இருந்து ஒண்ணு வரக்கூடிய விஷயம் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதன்ட்ட இருந்து வர வேண்டும். அப்போ இது தனி மனித ஒழுக்கம், அதை அவங்களோட சம்பந்தப்பட்டது, அவங்ககிட்ட விட்டுலாம். ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த ஆறிலிருந்து ஆற்று ஓடக்கூடிய நதியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். இப்போ முதல் விஷயம், அது நம்ம நதி அப்படிங்கறனால எதை சொல்லுவோம்னா, எது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் நதி. ஒரு பெரிய அளவுல அப்படி ஒரு கடல் போல ஏரி நிறைஞ்சிருக்குது அப்படின்னா அது ஏரின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அதை விட பெரிய சைஸா இருந்துச்சுன்னா கடல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அதை விட பெரிய சைஸ் அப்படின்னா சமுத்திரம், ஓஷன் அப்படின்னு நிறைய பேர்கள் என்ன பண்றோம், ஆங்கிலம் தமிழ் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவோம் வச்சிருக்கோம். ஆனால் எது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதான் நதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் உயிரோடு இருப்பது உயிரோடு வாழ்வதற்கான அர்த்தம் அல்ல, நாம் உயிர்ப்போடு இருப்பதுதான் உயிரோடு வாழ்வதற்கான ஒரு அர்த்தம். எந்த நதியுமே என்ன ஆகாதுன்னா ரிவர்ஸ்ல என்ன பண்ணாது, போகாது. எந்த நதியுமே என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு தடைகள், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அது முன்னோக்கி மட்டும்தான் ஓடிக்கொண்டே நோக்கமா தவிர அது பின்னோக்கி வராது. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வேண்டும், பின்னோக்கி வரக்கூடாதுன்றது இந்த நதியின் மூலம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலே நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்ற திருப்பாடல் எண் 51. பாவ மன்னிப்பிற்கான மன்றாட்டின் பாடலாக தாவீது அரசன் மன்றாடிய மன்றாட்டை நமக்கு இன்று தியானிக்க நம்முடைய திரு அவை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் தவறு செய்கின்றோம், குற்றங்கள் செய்கின்றோம். ஆனால் அதை குறித்தான அந்த பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் என்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில்தான் நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது தாவீது எவ்வாறு தான் செய்த எல்லா குற்றங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல நாமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலையை தருகிறது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடல் 1-19 வசனங்களை கொண்டுள்ளது. 1-9 வசனமானது நாம் கடவுளிடம் எவ்வாறு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நாம் செய்த எல்லா குற்றங்களையும் எவ்வாறு நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், மேலும் 10-19 உள்ள வசனங்கள் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. முதலில் இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்று பார்த்தோமே ஆனால், தாவீது அரசன் தான் அரசன் என்கின்ற நிலையிலிருந்து வெகுவும் தாழ்ந்து ஒரு தீவினையை செய்கிறார். அதாவது உரியாவின் மனைவியான பத்செபாவோடு இவர் தவறான உறவு கொள்கிறார். அதை மறைக்க உரியாவை கொலை செய்யவும் முற்படுகிறார், கொலை செய்கிறார். இதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தையை இறைவன் தண்டித்து இறைவன் அக்குழந்தையும் அளிக்கிறார். இந்த செயல்களுக்கெல்லாம் பிற்பாடு தாவீது மனம் வருந்திய செயலை தான் இந்த திருப்பாடல் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது
இந்த 51வது திருப்பாடல் நாம் செய்த எல்லா குற்றங்களிலும் பாவங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து அதனுடைய கணாகணத்தை புரிந்து கொண்டு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம், இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். உண்மையில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்பது நம்முடைய மிக பெரிய செயல்களால் அல்ல, அல்லது நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ற பரிகாரம் அல்ல. மாறாக எந்த மனநிலையோடு நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் என்கின்ற அந்த மனநிலையை தான் இறைவன் நம்மிடம் உண்மையாக எதிர்பார்க்கிறார் என்கின்ற ஆகச் சிறந்த கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு என்பித்து காட்டுகிறது. தாவீது அரசன் செய்த செயல் மிகவும் தவறானதுதான். இருந்தாலும் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு தான் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து அவர் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார். அவர் மிக தெளிவாக குறிப்பிடுவது, இறைவன் நம்மிடம் விரும்புவது அதிக பெரிய காரியங்களை அல்ல, மாறாக நொறுங்கிய உள்ளத்தை தான் இறைவன் நம்மிடம் கேட்கின்றார் என்பதை மிக தெளிவாக சொல்ல காரணம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறுகள் செய்கிற பொழுது, குற்றங்கள் செய்கிற பொழுது உண்மையிலுமே இறைவன் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்க விரைவாக வருகிறார், காத்திருக்கிறார் என்பதை தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த திருப்பாடலை நாம் ஒரு ஊமையோடு ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ஊதாரி மைந்தன் என்கின்ற அந்த ஊமையானது சரியாக பொருந்தும். எப்பொழுது நாம் செய்த எல்லா பாவங்களையும் அந்த தீய எண்ணங்களையும் உண்மையில் நாம் மனதார உணர்ந்து மன்னிப்பு கேட்க வருகின்றோமோ, அப்பொழுது உண்மையில் இறைவன் நம்முடைய மன்னிப்பையும் தாண்டிய அளப்பெரிய ஒரு அன்பால் நம்மை அணைக்க காத்திருக்கிறார். இந்த தவ காலத்திலே நாம் உண்மையாக நம்முடைய எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மனக்கண் முன் கொண்டு வந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னதமான திருப்பாடல் இன்றைய தினத்தில் நமக்கு தியானத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலுமே இது ஒரு மீட்பின் காலம், ஒரு மகிழ்ச்சியின் காலம். இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நம்மை அழைத்து வருகின்ற இந்த காலத்திலே நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கிற பொழுது நாம் உண்மையில் இறை மக்களாக, இறைவனுடைய திருக்கூட்டமாக, பாவங்களெல்லாம் களைந்து கடவுளுடைய மக்களாக, உன்னத மக்களாக வாழ அழைப்பு விடுக்கிற இந்த காலத்திலே இந்த திருப்பாடல் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. நாம் இதை தியானிப்போம். இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பு இறைவா, இதோ திருப்பாடல்கள் 51 எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் நாங்கள் மனக்கும் முன் கொண்டு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கவும், நொறுங்கிய உண்மையான எங்களுடைய இதயத்தை தான் கேட்கின்றீர்கள் நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு ஏற்ற மக்களாய் வாழவும் புனிதர்களாய் மாறவும் வேண்டிய அருளை தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலையும் கேட்டுட்டோம். அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? கண்டிப்பா. அதாவது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதி போயிட்டே இருக்கும்போது நடுவில் தடை ஏதாவது வந்துருச்சு வச்சுக்காங்க, அது சின்ன கற்களோ இல்லை பாறைகளோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தடுத்து அப்படி நின்றுடும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இல்லையா? அதோடைய வழி தன்னை தகவமைத்து கொண்டு எப்படி போகணும்னா எப்படி வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொண்டு அது செல்லும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, நம்ம தடுக்கி விழுந்தாலும் சரி, நம்மளே தகவமைத்து கொண்டு அடுத்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும். கண்டிப்பா. ஆனா இந்த வாழ்க்கை பாடத்துல ஒரு சின்ன தெளிவும் புரிதலும் நமக்கு இருந்தே ஆகும். நாம பல நேரங்கள் எப்படி தகவமைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா, உண்மைக்கு எங்கெல்லாம் எடுத்து குரல் கொடுத்து பேசணும், ஐயோ இங்க உண்மையை பேசினா பிரச்சனை வரும், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தகவமைத்துக் கொண்டு இவங்க தானே சொல்லியிருக்கிறாங்க நதி போல நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த இடத்துக்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டு நம்ம ஏன்னா அப்படிதான் நம்ம நியாயப்படுத்திக்கிறோம் பல நேரங்கள். சோ அப்ப எங்கெல்லாம் வாயை திறந்து பேசணும் அங்க பேசுறதை கேட்டா நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றார் போல என்னை தகவமைத்துக் கொள்கிறேன். ஏன்னா நதி அப்படிதான் போகுது, நதி அப்படி போறதே கிடையாது. நதி கரெக்டா இந்த இடத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஒரு மேடு பள்ளங்கள் அப்படின்னா அது அந்த மேடு பள்ளத்திற்கு ஏற்றார் போல அந்த வேகத்துல என்ன பண்ணும், பயணிக்கும். அதுக்காண்டி அந்த தடுத்து என்ன பண்ணிடுற, நின்றாது, இங்க மேடு படம் இல்லவே இல்லைன்னு என்ன பண்ணாது, சொல்லாது. அது போல ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல அது விரைவாக பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்குன்னா அந்த விரைவாக பயணிக்கக்கூடிய விரைவா என்ன பண்ணும், பயணிக்கும். இல்ல இதுல ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல இருக்கிறதுனால ஸ்லோவா தான் போறேன் என்ன பண்ணாது, மாத்திலாம் அது என்ன பண்ணாது, சொல்லாது. ஸோ அது போல நாமும் நதி போல இருக்க வேண்டுமே. ஆனால் நதி போல அதுக்கு ஏற்றார் போல பாதை ஓட்டத்திற்கு ஏற்றார் போல நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா உண்மை தன்மையோடு அடாப்ட் பண்ணிக்கணுமே தவிர உண்மையை மறைத்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு கிடையவே கிடையாது. அதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். அற்புதமான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 14
புனித மெட்டில்டா. ஜெர்மனி நாட்டிலுள்ள வெஸ்ட்போலியோ நகரில் வாழ்ந்த அரச குடும்பத்தினைச் சேர்ந்த டியட்ரிக் ரெய்ன்கில்ட் பெற்றோருக்கு கிபி 895ஆம் ஆண்டு பிறந்தார் மெட்டில்டா. துறவியாவதில் ஆர்வம் கொண்ட மெட்டில்டா தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி சாக்சானி நாட்டின் இளவரசர் ஹென்ரியினை திருமணம் செய்து கொண்டார். 5 குழந்தைகளுக்கு தாயான மெட்டில்டா ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து எளிமையாக வாழ்ந்தார். கிபி 936ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்த மெட்டில்டா தன் கணவரின் விருப்பத்தின்படி தன் மூத்த மகனான ஓத்தோவினை அரியணை ஏற்றினார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்ததற்காக தன் புதல்வர்களால் இகழப்பட்ட மெட்டில்டா எதனையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எப்பொழுதும் ஆண்டவரை தியானித்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் இளைய மகனான ஹென்ரியின் இறப்பினை முன்னறிவிக்க அதன்படி கிபி 955ஆம் ஆண்டு ஹென்றி உயிரிழந்தார். எண்ணற்ற ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்து வாழ்ந்த மெட்டில்டா பல துறவு மடங்களை கட்டி எழுப்பி இறைபணிகள் தொடர்வதற்கு உதவிகள் செய்தார். தன் இறுதி காலத்தினை தான் கட்டி எழுப்பிய துறவு மடம் ஒன்றில் கழித்த மெட்டில்டா கிபி 968ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் விண்ணகமடைந்தார். அரசியாக வாழ்ந்த நிலையிலும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து இறைபணிகளைச் செய்த மெட்டில்டாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மெட்டில்டா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாள் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்வினில் முன்னேறுவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஓடிக்கொண்டிருக்கும் நதியிலிருந்து நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா ஓடக்கூடிய நதி அதை தடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், அணைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், கட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த அணையில வந்து தண்ணி என்ன பண்ணுது, தேங்கி நிற்கிறது. அந்த ஓடக்கூடிய ஓட்டம் என்ன பண்ணிருக்குது, தடைப்பட்டு நிற்கின்றது. அப்போ அது ஓட்டத்தை மறந்துருச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அந்த அணைக்கட்டு ஒரு கட்டத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே இருக்கும். அணைக்கட்டு அதுவா நம்ம என்ன பண்ணணும், திறந்து விடணும். இல்ல நான் அடைச்சுதான் வைப்பேன்னு வச்சிருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அதை உடைச்சிட்டு என்ன பண்ணிடும், போயிடும். அப்ப அதோட ஓட்டத்தை என்ன பண்றதுல நிறுத்துறதே கிடையாது. அது என்ன அப்படின்னா தற்காலிகமான அந்த வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கான டயத்தை என்ன பண்ணுது, எடுத்துக்கிறது, பொறுமையா எடுத்துக்கொள்கிறது. அப்ப நமக்கே தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த கொள்ளளவுக்கு மேல அணையில என்ன பண்ண முடியாது, தண்ணி சேகரித்து வைக்க முடியாது. அப்ப திறந்தே தான் என்ன பண்ணணும், விட்டாகணும். அப்ப திறந்து விட்டா தான் அணை என்ன ஆகும், சேஃபா இருக்கும். அப்போ அதை திறந்து விடுகின்ற பொழுது அது எவ்வளவு நாள் பொறுமையோடு காத்து இருந்துச்சோ, என் ஓட்டத்தை இத்தனை நாள் நீ தடை பண்ணிக்கோ, அப்படி சீறி பாய்ந்துட்டு என்ன பண்ணும், வெளியே போகும். சோ அது போல இந்த பொறுமை கூட அழகானது. நமக்கான வலிமையை நாம் உருவாக்கி கொள்ளும் வரை அப்படிங்கிற ஒரு பாடத்தை நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பு ஜோனா, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சிற்றரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தால் பேரரசரின் மகள் ஒருத்தி. பேரரசின் மகள் என்பதால் அவள் கர்வத்தோடு நடப்பாள், ஆடம்பரத்தில் மிதப்பாள், சிற்றரசனையும் அதிகாரம் செய்வாள், இருமா பொடி இருப்பாள். அவனும் இருக்கப்பட்டவளாச்சே என்று அடங்கி ஒடுங்கி அடக்கி ஒடுக்கி அவள் சொன்னபடியே வாழ்ந்தான். அவன் பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டான். வெளியே அவன் ஆட்சி, உள்ளே இவள் ஆட்சி என்று கிடந்தான். ஒரு நாள் அவனுக்கு வந்தது ஒரு சந்தேகம். என்னை போலவே நமது நாட்டு மக்களும் பொண்டாட்டி தாசர்களாகவே இருக்கிறார்களா என கணக்கெடுக்க ஆசைப்பட்டான். அடுத்த நாளே அனைத்து ஆண்களும் அரண்மனை மைதானத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அரசரின் ஆணையாயிற்றே. அனைத்து ஆண்களும் அவ்வளவு பெரிய வளாகத்தில் வந்து கூடிவிட்டார்கள். உப்பரிகைக்கு வந்தான் அரசன் அரசியோடு.
அனைவரும் அரசருக்கு வணக்கம் வைத்த பிறகு ஆணையிட்டான் அரசன், இங்கே இருப்பவர்களில் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பவர் எத்தனை பேர், சுயமாக சிந்தித்து நடப்பவர் எத்தனை பேர் என்று அறியவே உங்களை வரச் சொல்லி இருக்கிறேன். அரசரிடம் யாரும் பொய் சொல்லக்கூடாது. எங்கே மனைவி பேச்சை கேட்டு வாழ்க்கை நடத்துபவர் வலது பக்கமாக போங்கள், சுயேட்சையாக வாழ்க்கை நடத்துபவர் இடது பக்கம் ஒதுங்கி நில்லுங்கள். அந்தோ பரிதாபம், அங்கிருந்த அனைவருமே வலது பக்கமாக போய் பம்மிவிட ஒரே ஒருத்தன் மட்டும் சுயமாக நடக்கும் இடது பக்கமாக போய் நின்றிருந்தான். செம கம்பீரமாக பார்த்துவிட்டு அசந்து போனார் அரசர். எனது நாட்டிலே இப்படி ஒரு வீராதி வீரனா, சூராதி சூரனா, ஆனானப்பட்ட சுயாட்சி ஆண்மகனா, அங்கேயே அறிவித்து விட்டார் அரசர். இதோ இந்த ஆண்மகனுக்கு 1000 பொற்காசு முடிப்பு. அருகில் அழைத்து வாங்கிக் கொள்ள சொன்னார். அவனும் பராக்கிரமமாக அருகில் வந்தான். ஆனால் வாங்கிக் கொள்ள கையை நீட்டாமல் விரைப்பாகவும் வீராப்பாகவும் அப்படியே நின்றான். ஏன் பரிசை வாங்கிக் கொள்ளாமல் நிற்கிறாய்? அவனோ தலையை சொரிந்து பல்லை இழித்தான். அரசே, ஒரு 5 நிமிடம் அனுமதி கொடுங்கள், என் மனைவியிடம் அனுமதி வாங்கி கொண்டு வந்து இந்த பரிசை வாங்கிக் கொள்ளுகிறேன். அடச்ச, நீயும் இதே கேட்டகரி தானா? பிறகு ஏன் வலது பக்கமாக போகாமல் இடது பக்கமாக போய் நிற்கிறாய்? ஏன் நிற்கிறாய்? தலையை சொரிந்தபடி இன்னும் அவன் அகல பல்லை இழித்தபடி சொன்னானாம். அரசே, எல்லாரும் நிக்கிற இடத்துல நீயும் போய் நின்னு தொலைக்காத அப்படின்னு என் பொண்டாட்டி பங்கசந்தான் சொல்லி அனுப்பி இருக்கா. நடந்த கூத்தையெல்லாம் நக்கலாக ரசித்தபடியே உப்பரியில் இருந்து மெல்லிசாக புன்னகையை விட்டாளாம் அந்த அரசியார். வாழ்க்கை அன்பாய் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பண்போட்டத்திலே ஏதுங்க அடக்குமுறைகள்? ஒரு மனைவி கணவனுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கணவனுக்கு முன்னே அவள் விண்ணகம் சென்று விடுவதுதான். அப்போது அறிவாய் நீ எவ்வளவு பெரிய நாதியற்ற அனாதை என்று. மனைவியிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்காத கணவன் ஒரு வரம்தான். கணவன் மனைவியின் கரைகாணாத அன்பு சண்டை போடாமல் வாழ்வதில் அல்ல, சின்ன சின்ன சண்டைகள் போட்டு ஒருவருக்கொருவர் சமாதானப்படுத்தி அன்பு பரிசுகளை வழங்கிக் கொள்வதிலே. மறவாதே மானிடா, எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண்மகன் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம்தான் ஜெயிக்கிறது. எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரிதான் ஜெயிக்கிறாள். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று தோற்று நிற்கிறார்களோ அங்கே குடும்பம் ஜெயிக்கிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நதிகள் போய் கொண்டிருக்க அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கரடு முரடான பாறைகள் இருக்கும், கற்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் போகும். பல மரங்கள் அந்த நீர்வீழ்ச்சினால பாத்தீங்கன்னா வளர்ந்து நிற்கும் அழகா. அதனால கனிகள் வந்து மக்களுக்கு கிடைக்கும், அதனால பயனும் பெறுவார்கள். ஸோ இதுல வந்து எந்த ஒரு நாளுமே வந்து நதி வந்து நின்று இதனாலதான் என்னாலதான் வந்து இந்த பயன் எல்லாமே நீங்க அடையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை என்னைக்குமே அது வந்து காமிச்சிக்கதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் அந்த மாதிரிதான். அந்த ஹம்பிள்னஸ் அது எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. பணிவு நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐயா நல்வன் சொல்வது போல அடக்கம் அமர்வர்கள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். ஸோ அப்போ அந்த அடக்கத்தோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன ஒரு விஷயம் செஞ்சுட்டு கூட நம்ம என்ன பண்றோம், பெரிய அளவுல தம்பட்டம் அடிச்சுக்கிறோம். ஒரு 2-4 டியூப்லைட்டை சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்துட்டு உபயோகம்னு போட்டு என் பேரை நான் என்ன பண்ணிக்கிறேன், போட்டு வச்சுக்கிறேன். ஒரு 4-5 சீலிங் ஃபேனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சீலிங் ஃபேன் 4-3 ரெக்கையில என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா உபயம் என் பேர் என்ன பண்றேன், என் பேர் என் குடும்ப பேர் இன்னும் யார் யார் பேர்லாம் அதை போட இடம் இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், போட்டு வச்சுக்கிறேன். ஸோ தேவையில்லாத ஒன்று. இந்த நதி தான் செல்லக்கூடிய அனைத்து இடங்களையும் வளமாக்கி கொண்டே போகிறது. ஆனால் ஒருபோதும் நின்று இந்த இடம் என்னாலதான் வளமாச்சுன்னு அது என்ன பண்றது, தற்பெருமை பேசுவது கிடையாது, தன்னுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதும் கிடையாது. நானும் அது போல நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், நான் செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் வளமைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த வளம் என்னால் நடந்ததுங்கிற தேவை எனக்கு தேவையே இல்லை. அதை மற்றவர்கள் பேசினால் போதுமானது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிற மகிழ்ச்சியோட நதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க?
போய்க்கொண்டிருக்கும் இந்த நதியில நடுவுல ஏதாவது ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ தடை வந்துருச்சு, இதுக்கு மேல நம்மளால செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அது வந்து சிந்திச்சதே கிடையாது. அதுக்கப்புறமா தனியா நம்மளுக்குன்னு ஒரு வழி வந்து அமைச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது வந்து ஒரு தனி வழியை பார்க்கும். தனி வழியில் தன்னுடைய நீரோட்டங்களை அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தடை வந்துருச்சு, இதோட நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதோட ஸ்தம்பித்து போய் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க கூடாது. இந்த நதி போல் மாற்று ஒரு வழியை கண்டுபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும். நான் பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய பேராசிரியர் எனக்கு சொன்ன ஒரு பாடம் இது. என்ன அப்படின்னா, ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகி கிளாஸுக்கு போறதுக்கே விருப்பம் கிடையாது. அது வரைக்கும் ஓகே சிறந்த மாணவன் அப்படின்னு பேர் எடுத்தவங்களாம் எல்லாருமே என்ன பண்ணா, இவன் என்ன ஒரு மாதிரி மாறிட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அவர் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணார், பேசினா என்னதான் உன் பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு மாதிரி உருன்னு இருக்கிற, ஒரு மாதிரி என்னமோ இழந்து விட்ட மாதிரி அப்படிங்கிற விஷயம் சொல்றப்போ அவரோட எல்லா விஷயத்தையும் சொன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நீ ஒரு தண்ணி போய்கிட்டு இருக்குது, அந்த தண்ணி ஓடையில ஒரு நோண்டி கல்லை போட்டேன்னு என்ன தண்ணிக்கு தெரியாது, அந்த கல்லை மூழ்கி அடிச்சுட்டு என்ன பண்ணிடும், போயிடும். ஓகே, அந்த தண்ணியை தடுக்கும் நம்ம ஒரு கல் போடுறோன்னா என்ன பண்ணும், பக்கத்துல பாதை இருந்துச்சு அந்த பாதை வழியா அந்த பாதையை உருவாக்கிட்டு என்ன பண்ணிடும், போயிடும். இன்னும் அந்த ஓட்டத்தை தடுக்கும் நம்ம ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுன்னா என்ன பண்ணும், அந்த கல்லை மூழ்கடிச்சு செல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணும், தண்ணி நிறைய வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணிடும், போயிடும். ஓகே, இன்னும் அதோட ஒரு பெரிய பாறாங்கல்லாம் வச்சுன்னா என்ன பண்ணும், அது தண்ணி கொஞ்சமா சேர்ந்து அந்த பாறாங்களை உருட்டி விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதும் அப்படின்னாரு. ஸோ நாம பல நேரங்கள் என்ன பண்றோம், நாம் ஏதோ ஒரு சில தடைகளோ ஏதோ ஒரு சில விஷயம் வந்ததா அது எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு என்ன பண்றோம், அங்கேயே நாம் தேங்கி நின்று விடுகின்றோம். அதோட கூடுதலாக அவர் சொன்ன ஒரு விஷயம், தேங்கி நிற்கக்கூடிய விஷயத்துலாம் எல்லா கெட்ட விஷயங்களும் என்ன பண்ணும், உருவாகும். கொசு அங்கதான் முட்டை போடும், அங்கதான் வந்து மற்ற தேவையில்லாத புழு பூச்சிகள் என்ன பண்ணும், உருவாகும். ஆனால் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நீர்ல ஒருபோதும் அப்படி கெட்ட விஷயங்கள் என்ன பண்றதில்ல, உருவாவது இல்லை அப்படிங்கிற ஒரு பாடத்தை என்ன பண்ணார், சொல்லிக் கொடுத்தார். ஸோ அது போல நம் வாழ்வில் வரக்கூடிய தடைகளை கடந்து செல்லக்கூடிய நதி போல இருக்க நதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக உறவுகளாகிய உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துகள். இரண்டாம் கருத்துக்குள் நாம் இப்பொழுது நுழைகின்றோம். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது என்று வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். உதவி செய்கிற ஒருவன் அவர்தான் வேளாளன். இந்த வேளாளர் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியுள்ளவர் யார்? விருந்திருக்க உண்ணாதான். அதாவது மற்றவங்க பசியோடு இருக்கிறாங்க, அந்த பசியோடு இருக்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டே நாம் மட்டும் உண்பது என்று இருக்கிறதே, அவர் ஒரு உதவியாளராக இருக்க முடியாது, உதவுகிறவராக இருக்க முடியாது. பாரதியார் எனவேதான் சாடுகிறார், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த உலகினை அழித்து விடலாம். அப்படி தனியொரு மனிதன் பசியாக இருக்கின்ற பொழுது இங்கு உணவு கொடுப்பதற்கு எவருமே இல்லை இந்த உலகத்தில், என்ன அந்த உலகம் இருந்து எதற்கு என்கின்ற அந்த வகை. எனவேதான் இயேசு சொல்வார், நீங்களே உணவு கொடுங்கள். இது எங்கிருந்து அவர் படிக்கிறார்? கானாவர் திருமணத்திலே அங்கு ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், கடைசியில் வந்தவர்கள், அவர்கள் மாண்பு இழந்த நின்ற நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் பசியாகவும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அன்னை மரியா அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். அங்கு அந்த பொறுமையின் விளைவாக அங்கு உணவு பகிர்ந்து வழங்கப்படுகிறது. ஆக அடுத்தவர் பசியாக இருக்கின்ற பொழுது நான் மட்டும் மனநிறைவோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்பது அது மிகப்பெரிய குற்றம். அதுதான் நரகத்துக்கு ஏதுவான குற்றம். இதைத்தான் ஏழை லாசர் பணக்காரர் என்கிற அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். ஏழை லாசரிடம் இந்த பணக்காரன் அப்படி என்ன கொடுமை நிகழ்த்தினார்? பெரிய கொடுமை எதுவும் இல்லை, அந்த அத்தகைய பதிவும் அங்கு இல்லை. ஏழை லாசர் சாப்பிடாமல் இருந்த நேரத்தில் இவர் சாப்பிட்டார், நன்றாக சாப்பிட்டார், அவ்வளவுதான். அதான் பெரிய குற்றம். எனவேதான் விண்ணகத்துக்கு செல்வதற்கான துருப்புச் சீட்டு என்பதே இயேசு சொல்வது, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், உணவு கொடுங்கள். வள்ளுவர் இதை இவ்வாறாக பதிவு செய்கிறார், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது நாம் சாகாமல் இருப்பதற்குரிய ஏதோ ஒரு மருந்து என்கிற ஒரு நிலையில் ஒரு உணவு அங்கு இருந்தாலும் கூட அதை கூட அடுத்தவர் அங்கு பசியாக இருக்கின்ற பொழுது, விருந்தாக அங்கு காத்திருக்கின்ற பொழுது நாம் சாப்பிடக்கூடாது. இதை நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்ரு என்பது நற்பண்பு அல்ல. யாராவது இருந்தாங்கன்னா அவர்களோடும் பகிர்ந்து கொண்டு நீ உணவு சாப்பிடு, அதான் சிறப்பு என்னம்மா என்று சொல்கின்ற அந்த மேன்மை. அதனால்தான் அதியனுக்கு ஒரு சிறப்பு மிக்க நெல்லிக்கனி கிடைக்கிறது.
அந்த நேரத்தில் ஔவை அங்கு வருகின்ற சூழலில் ஔவையிடம் அதை கொடுக்கிறார். அவர் தமிழ் சிறப்புமிக்க ஒரு புலவி, அவரிடம் அதை அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். நாரதர் அங்கு சிவன் பார்வதி இவர்கள் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு கனியை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும் நேரத்திலே பார்வதி ஒரு தாய்மை தன்மையோடு என்ன செய்கிறார்கள், அதை பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று பகிர்ந்து வழங்குகிறார். அந்த பகிர்ந்து வழங்குதலில் தான் அந்த தாய்மை தன்மை மேலோங்கி நிற்கிறது. எனவே எவர் பசியாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருந்த அந்த நேரத்தில் நாம் நிம்மதியாக சாப்பிட்டு விட முடியாது. பசியை ஆற்றிவிட்டு அதன் பிறகு சாப்பிடுவதற்கான ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சிறப்பு சொல், அது விருந்து. விருந்து விருந்து என்பதிலே 3 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று பகிர்ந்து வழங்கப்படுகிற விருந்து, 2 அந்த விருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற விருந்தினர், 3 விருந்தோம்பல். அதற்கு பேரும் விருந்து தான். இங்கே நல்ல விருந்துகள் நடக்க வேண்டும். இந்த விருந்து என்கின்ற அந்த சொல்லுக்கு சமஸ்கிருத சொல் பல நேரங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. எது? உபசரிப்பு, உபசரித்தல், உபசாரம். விபச்சாரம் போன்று உபச்சாரமும் தமிழில்லை, அது சமஸ்கிருதமே. எனவே நாம் இங்கு விருந்துகள் படைப்போம், பணிவிடை செய்து விருந்தோம்பல் செய்வோம். அது மேலான உயரிய ஒரு தன்மை. அது இல்லறத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற அன்புடைமைக்கு பிறகு வைக்கப்படுகிற 2ஆம் கருத்தே விருந்தோம்பல் தான். இதில் நாம் உறுதியாக நின்று நம் பயணத்தை மேற்கொள்வோம். இங்கு நன்றாக உதவி செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறவர் விருந்தோம்பலில் கவனமாக இருக்க வேண்டும். பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை நாம் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடகம் நம்ம பார்த்துட்டோம். ஓடும் நதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களில் அடுத்ததாக அடுத்தது என்னன்னா, எல்லாரையும் கடவுள் படைச்சார் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் உறுதியாக அதை என்ன பண்றோம், நம்புறோம். ஓகே, அது சயின்ஸ் பூர்வமாக இருந்தாலும் சரி, நம்முடைய விவிலிய பூர்வமாக இருந்தால் எப்படியோ இருந்தாலும் கடவுள் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறாரு. கடவுள் தான் இந்த இயற்கை என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இயற்கையில மட்டும் ஏன் இந்த ஜாதி மதங்கள் இருப்பதில்லைன்னு எனக்கு தெரியல. தண்ணியில வந்து இது இந்த ஜாதி தண்ணி அந்த ஜாதி தண்ணி இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இந்த ஆத்து தண்ணியை நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், வளம் கொடுப்பேன். இவங்க குடிச்சா மட்டும்தான் நான் டேஸ்டா இருப்பேன், மற்றவங்க குடிச்சா நான் என்ன பண்ண மாட்டேன், டேஸ்டா இருக்க மாட்டேன். அவங்களுக்குலாம் நான் சவர் தண்ணி போல இருப்பேன்னு எந்த தண்ணியும் ஆற்று நீரும் சொன்னது கிடையாது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த ஜாதி இந்த மக்களுக்கு மட்டும்தான் நான் காற்றாக இருப்பேன், மற்றவங்களுக்குலாம் அது என்ன பண்ணும் விஷவாயுவா நான் இருப்பேன் எந்த காற்றும் சொல்வது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஜாதி மத வேறுபாடுகள் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா இது தான் செல்லக்கூடிய வழியில் யாரெல்லாம் அந்த நீரை பயன்படுத்துகிறார்களோ எல்லோருக்கும் அது வாழ்வை கொடுக்குமே தவிர அது அழிவை கொடுக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஸோ இப்போ அது போல நாமும் செல்லும் அடியெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன், என்னை சேர்ந்தவன் சேராதவன், என் மொழி பேசுறவன் பேசாதவன், என் இனத்தவன் என்னது இல்லாதவன், எந்த பாகுபாடும் இல்லாமல் பிறரை வாழ்விக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். யாரோ உங்களை பின்தொடர்வதாக எண்ணுகின்றீர்களா? யாரோ உங்கள் தரவுகளை இணைமொழியாக திருடுவதாக சந்தேகிக்கின்றீர்களா? ஒரு நிழல், ஒரு மௌனம், ஒரு குழப்பம் எப்போதும் உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? உங்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் எங்கேயோ இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். 2 சாமுவேல் 11. ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியில் இருந்து கண்டார். தாவீது போருக்கு செல்ல வேண்டியவர், ஆனால் செல்லவில்லை. மாறாக மறைமுகமாக உரியாவின் மனைவி பத்சேபாவை பார்க்கிறான். அவளை பற்றி விசாரிக்கிறான். தன் அதிகாரத்தினால் அவளை தன் அரண்மனைக்கு வரவழைத்து பாவத்தில் ஈடுபடுகிறான். என்றோ நடந்ததாக சொல்லப்படும் இவ்விவிலிய பகுதி இன்றைய சைபர் பின்தொடர்தலோடு, அதாவது சைபர் ஸ்டாக்கிங்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது பொருந்தி போவதாக தெரிகிறது. தாவீதை போல இன்று பலர் இணையம் வழியாக, மொபைல் போன் வழியாக பலரது அந்தரங்க தகவல்களை மறைமுகமாக அறிவதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். மறைமுகமாக அறிவதும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
ஒரு பெண்ணின் அல்லது ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை ஒரு நபரோ அல்லது ஒரு கும்பலோ நிழல் போல பின்தொடர்வது, அவரை குற்றப்படுத்தி எதற்கேனும் கட்டாயப்படுத்துவது, மிரட்டுவது மற்றும் தொடர் தொல்லை கொடுப்பதை ஸ்டாக்கிங் என்கிறோம். இத்தகைய செயல் இணையம், சமூகம், ஊடகம் அல்லது திறன்பேசி ஸ்மார்ட் போன் வழியாக நடந்தால் அதனை சைபர் ஸ்டாக்கிங் என்கிறோம். காதல் வயப்பட்டவன், பழிவாங்கும் உணர்வுள்ளவன், பொறாமைக்காரன், வக்கிர புத்திக்காரன், மனநோயாளன் ஆகியோர் வசதியாக சைபர் தளங்களில் தங்களை மறைத்து கொண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஏன் ஆண்களுக்குமே தொல்லைகளை துன்புறுத்துதலை ஏற்படுத்தி வருகின்றனர். தேசிய குற்றவ பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2020 முதல் 2023 வரை 2051 சைபர் ஸ்டாக்கிங் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 அதன் பிரிவுகள் 66E, 67 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354D படி சைபர் ஸ்டாக்கிங் குற்றமாக கருதப்படுகிறது. உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பிரைவேட் மோடில் வைப்பது நல்லது. உங்கள் பதிவுகளை உங்கள் நண்பர்கள் மட்டுமே பார்ப்பதை உறுதி செய்வது பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்கும். உங்கள் மொபைல் எண், வீட்டு முகவரி, வேலை செய்யும் இடம் அல்லது நீங்கள் படிக்கும் பள்ளி கல்லூரி விவரங்களை பொது வெளியில், அதாவது இணையதளங்களில் பகிராமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத இடங்களில் உங்கள் மொபைலில் லொக்கேஷன் வசதியை அணைத்து வைத்திருப்பது பயக்கும். கூகுளில் உங்கள் பெயரை தேடி பாருங்கள். உங்களை பற்றி என்னென்ன தகவல்கள் பொதுவெளியில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏதேனும் தேவையற்ற தகவல்கள் இருந்தால் அவற்றை நீக்க முயற்சி செய்யுங்கள். 2 சாமுவேல் நூலில் தாவீதின் செயல் ஒரு தற்செயலானதாக இருக்கலாம். ஆனால் அது அங்கே நிற்கவில்லை. மிரட்டல், அடுத்தது துன்புறுத்துதல், அடுத்ததாக கொலை செய்தல் என குற்ற செயல் நீண்டு கொண்டே போனது. தாவீதின் அரண்மனை மாடி உலாவல் இன்று இணைய உலாவலாக காலத்திற்கேற்ப மாறியிருக்கிறது. விவிலியம் எச்சரிக்கும் ஆபத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்கால சட்டம் வலியுறுத்தும் பொறுப்புணர்வோடும் ஒவ்வொருவரும் இணையத்தை பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒருவருடைய கண்காணிப்பு, யாரோ ஒருவருடைய தொடர் துரத்தல், யாரோ ஒருவருடைய தொடர் மிரட்டல் நம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றாமல் இருக்க இன்றே விழிப்புடன் செயல்படுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஓடும் நதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நதியை பார்க்குறப்போவே எல்லோருமே சொல்ற வார்த்தை இதுவாக தான் இருக்கும், எவ்வளோ அமைதியா இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா அமைதியா இருக்கு, ஆனா அதுக்கு வலிமை இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வைப்போம் இல்லையா? கண்டிப்பா அதுக்கு வலிமை இருக்கு அப்படின்றத அது காட்டாறு வெள்ளம் போல மாறும்போது தான் நமக்கு தெரியும் அதோடைய சக்தி எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற சில பேர் இருப்பாங்க. இவன் வந்து ரொம்ப அமைதியா இருக்கான், இவன் வந்து ஒன்றுத்துக்கும் பயன்படாதவன் அப்படின்லாம் நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அவங்களும் காட்டாறு வெள்ளம் போல் எழுந்தாங்க, வீரியம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஸோ அமைதியாக இருப்பது என்பது வலிமையற்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ மேபி அவங்க தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு கூட என்ன பண்ண சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னா அது மரம் செடி கொடி அத்தனையும் எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது போல நான் அமைதியாக இருப்பேன் என்பது நான் ஆற்றல் அற்றவன், எனக்கு வலிமையற்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எனக்குள்ளும் ஒரு காட்டாற்று வெள்ளம் உறங்கி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இப்போ போர் போட ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? தண்ணி பத்தலை, குறைஞ்சிருச்சு, போர் போட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை, அதாவது நம்மகிட்ட ஏற்கனவே போர் இருந்து தண்ணி பத்தலை அதனால் போர் போட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம குழி வந்து 600 அடிக்கு போர் போட்டிருக்கோன்னு வைங்களேன். அந்த 600 அடி குழி இப்போ இருக்குதா?
அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது முக்கியம். உதாரணத்துக்குங்க, பக்கத்தில் இருக்க பெட்டி கடையிலேருந்து நூல் கண்டு வாங்கி அதை இணைச்சி கீழே ஒரு ஆணி அல்லது வாஷர் கட்டி மெதுவாக உள்ளே இறக்கணும். இறக்கி எங்கே தட்டுதுன்னு பாருங்கள். தட்டுற இடத்துல முடிச்சு போட்டுக்கோங்க. இதை உருவுங்க. இதை நம்ம அளந்து பாருங்கள். 600 அடி அப்படிங்கிறப்ப ஒரு 570 அடியாவது இருக்குதா அப்படி பாருங்கள். இது முக்கியம். இந்த நூலை எடுக்கிறப்பே நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஈரம் படும். அதை முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு தண்ணி இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் மோட்டார் என்ன ஆழத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். பொதுவாக போரோட குழிக்கும் அந்த மண் இருக்கக்கூடிய இப்போ 570 மண் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 30 அடி அந்த உயரத்திலே மோட்டாரை வைக்கலாம். அப்போ மோட்டார் மேலே இருக்குன்னா அதை கீழே இறக்கி அந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணும்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 570 தண்ணி அடி மண்ணோட அடிப்படை 570லேருந்து 300 அடியில் மோட்டரை மாட்டியிருக்காங்க. அப்போ தண்ணி வரலன்னு பதறாங்க. 30 அடி விட்டு மோட்டரை இறக்குங்க. அப்படியும் எனக்கு தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ இடம் வச்சுருக்கோம், என்ன பயிர் வச்சுருக்கோம், அதுக்கு சுழற்சி முறையில் தண்ணி பாய்ச்ச முடியுமா. உதாரணத்துக்கு திங்கக்கிழமை எவ்வளோ தண்ணி ஊறும், எவ்வளோ நேரம் ஓடுன்னு பாருங்கள். திங்கக்கிழமை ஒரு பகுதியை தண்ணி பாய்ச்சுங்க, திருப்பி செவ்வாய்க்கிழமை பாய்ச்சுங்க, அடுத்து புதன்கிழமை பாய்ச்சுங்க, திருப்பி அந்த மொதல் இடத்துக்கு போயிடுங்க. அப்படி பாய்ச்சுங்க. அப்படி பாய்ச்சிறப்ப நமக்கு தொடர்ந்து தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தண்ணியை வச்சு தண்ணி பாய்ச்சலாம். ஒருவேளை அப்படியே எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் அப்போ வேணால் நீங்கள் போர் போடுறத பற்றி யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, போர் குழி ஆய்வு பண்ணுறதுல நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. நல்ல திறமையானவங்களாம் இன்றைக்கி இல்லை. அப்படிங்கிறப்ப போர் குழியை முடிவு பண்ணுறதுல பிரச்சனை. அடுத்து போர் போடுறதுக்கு அதிகமான செலவாகுது. அடுத்து அதுக்கு லைன் வாங்குறது, இபி லைன் வாங்குறது அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குங்க. அப்போ அதை மாற்றினோம்னா அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய பொருட்செலவு குறைஞ்சபட்சம் 3 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா செலவு வந்துடுங்க. அப்போ இதை நம்ம ஆய்வு பண்ணாமல் நம்ம அதை செஞ்சோம்னா தொல்லை வந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, முன்கூட்டியே இதை ஆய்வு பண்ணிவிட்டு அல்லது மாற்று முறைகளை யோசிக்காமல் புது போருக்கு போகக்கூடாது. அப்படியே போர்க்குழி ஆய்வு பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகரமான போர்களை ஆய்வு பண்ணி கொடுத்த நபரை கண்டுபிடிச்சு போடணுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவர் சொன்னாருங்க இந்த இடத்துல போட்டால் வரும்னாரு, நான் போட்டேன், ஏன்னா 3 லட்ச ரூபா செலவு பண்ணி. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை அல்லது ஒருத்தருக்கு 2 பேர் முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் போர் போடணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்படி பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷின் வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 15,000 20,000 கேட்குறாங்க. பொதுவாக அந்த அளவுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறப்ப அவங்க கூட நின்று நம்ம பார்க்கணுங்க. அவங்க எந்த இடத்துல ஒரு நம்பிக்கையாக இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத அவங்களோட பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய நடவடிக்கை. அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க பார்க்குற நிறைய இடம் சரியாக வரலன்னு ஒரு நியூஸ் இருக்குங்க. அவங்க பார்த்த இடத்த கூட நம்ம இந்த கையில் சுற்றி பார்க்குறவங்கள வச்சு அதை செக் பண்ணலாம், அல்லது அவங்க செக் பண்ணுற இடத்துல இவங்கள வச்சு பார்க்கலாம். பொறுமையாக நம்ம ஆய்வு பண்ணி போர் போடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்கூட்டியே ஆய்வு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்குங்க, ஏப்ரல் மாதம் நம்ம போர் போடுறோம்னா மார்ச் மாதத்துலேயே இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய பயிருக்கு ஏற்ற மாதிரி வரும் வராது அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. அது சம்மந்தப்பட்டு எந்த கொஸ்டின் இருந்தாலும் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க, சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஓடும் நதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களில் அடுத்ததாக அடுத்ததான் என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ளே ஒரு சிந்தனை ஒன்று இருக்கும். என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்று நீர் எல்லாமே வீணாக ஓடி கடலில் கலர்க்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அணை கட்டி அந்த நீரை என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இல்லாட்டி அது வீணாக போய் என்ன பண்ணிடுது, கடலில் கடந்தது அப்படின்னு கேட்டால் அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மைக்கு புறம்பானது, இயற்கைக்கு மாறானது.
ஏன் அப்படின்னா நாம அணை கட்டுவதற்கு முன்னாடி இருந்து ஆறு என்ன பண்ணுது இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்து ஆறு நீர் எங்க தான் போய் சேருது, கடல்ல தான் போய் சேருது. இது இயற்கையான ஒன்று. அப்போ அந்த இயற்கைக்கு முரண்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய தேவைக்காக அதை அணை கட்டி நம்ம நீரை பயன்படுத்துறோம். சந்தோஷம், வெள்ளன்னு கூட்டினா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அது வீணாக கடலில் சென்று கலக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது தவறானது, முற்றிலும் ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அது கடல்ல போய் தான் சேரணும், ஏன்னா அதுதான் அதனுடைய டெஸ்டினேஷன். ஒருவேளை நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம தடைப்பட்டு நீ வேற ஏதாவது ஒரு பக்கம் மாத்திக்கிட்டு விட்டோம்னா அதனுடைய எல்லா இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் பயங்கரமான பெரும் மாற்றங்கள் என்ன பண்ணும், ஏற்படுத்துகின்றது. ஸோ அப்போ இந்த ஓட்டம் அது போய் சேரக்கூடிய இடம் கடல் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நோக்கி என்ன பண்ணுது, மலைகளில் உருவாகக்கூடிய ஆறு என்ன பண்ணுது, ஒரு இலக்கை நோக்கி பாய்கிறது. அப்போ அது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்கு என்பது இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த இலக்கு என்ன, அந்த நோக்கம் என்ன, நாம் எங்கு சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற தெளிவோடு நாம் பயணிக்க நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக, டயபெட்டிக் எப்படி அதிகமாக வந்துருச்சோ அது போல வேகமாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று டயபெட்டிக் அன்கண்ட்ரோல் அல்லது ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நானும் பார்க்குறேன், யங்ஸ்டர் ஒரு 23 வயசு, 27 வயசு, 30 வயசு, இவ்வளோ வயசில் கிட்னி ப்ராப்ளம் வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஆஃபீஸில் மயங்கி விழுந்துட்டார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, 200க்கும் மேலே இருக்குது, 180, 200 இருக்குது. மயங்கி விழுந்துட்டார். உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. யூரியா, கிரேட்டினைன், ஹீமோக்ளோபின், யூரிக் ஆசிட்லாம் பார்த்தா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, யூரிக் ஆசிட் நார்மலாக இருக்குது, யூரியா அதிகமாக இருக்குது, கிரேட்டினைன் லெவல் அதிகமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, டயாலிசிஸ் போயிடலாம். டயாலிசிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. எப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மயங்கி விழுந்தாரு, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எஸ், இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது ஒரு பிபி அப்படின்னா ரெகுலர் செக்கப் இருக்கணும், டயபெட்டிக்னா ரெகுலர் செக்கப் இருக்கணும், அது கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ டயபெட்டிக் பேஷண்டாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், நான் ஸ்வீட் சாப்பிடல, அது இது ஏதோ வாக்கிங் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. 30-50 ஆண்டுகளாக கூட சர்க்கரை நோயால வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆனா பிபினால அப்படி இத்தனை ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கு சொல்றவங்கள வெரி ஃபியூ. இப்போ நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனா இப்போ யங்ஸ்டர் ரொம்ப பாதிப்பு. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் எவ்வளோ பேஷண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். 35-40 ஆண்டுகளா ஒரு பேஷண்ட் கூட இது வரைக்கும் ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட்? மெடிசன் எடுத்துக்கிறேன். என்ன டயட்டா? ஒன்றும் இல்லைங்க. எங்க உப்பு குறைக்க சொன்னாங்க. சொன்னாங்க. எவ்வளோ குறைச்சிங்க? வீட்டில் நார்மலாக செய்கிற சாப்பாடு சாப்பிட்றேன். அப்போ என்ன நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணீங்க? புரியுறதா? அப்போது அது ஒரு காரணம் இன்னைக்கு கிட்னி பாதிப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் நீங்களா பயன்படுத்துறதுனால கிட்னி ப்ராப்ளம் வருது. இது மாத்திரம் இல்லை, இப்போ ஆஃப்டர் கோவிட் பார்க்குறோம் நிறைய பேர் கிட்னி பேஷண்டாக இருக்காங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் ஓவர் டோஸ்னால இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம். இது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஹை ஃபீவர் இருக்கும், ஏதோ வைரல் ஃபீவர், ஏதோ ஒரு ஃபீவர், அது உங்களை அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அவங்க அதுக்காக உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே கிட்னி பாதிப்பு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்படி பல காரணங்கள். அதனால இன்னைக்கு சரி, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? பொதுவாக உங்களுக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், ரீனல் ஃபெயிலியர் இருந்தாலும், சிகேடி இருந்தாலும், பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும், அதனோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் அப்படிம்பாங்க. முகத்தில் வீக்கம், முக்கியமாக கண் கீழே வீக்கம் அப்படின்றது இருக்கும். எழும்போது பார்த்தா முகத்தில் வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கால் வந்து பார்த்தீங்கன்னா, கால் நல்ல பெருசாக வீங்கி இருக்கும், பிட்டிங் எடிமா அப்படிம்பாங்க. நல்லா அமுத்துனா ஒரு குழி விழும், அதுதான் பிட்டிங் எடிமா, அந்த மாதிரி இருக்கும். கால் தொங்க போட்டுட்டு இருந்தாலும் கால் பெருசாக வீங்கிடும்.
மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரௌசினஸ், ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். நாலாவது நம்மளோட யூரின் பார்க்கணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸோட யூரின் போறாங்க அப்படின்னா யூரினுக்கு மேல நல்ல நுரைய இவ்வளோ தூரத்துக்கும் நுரை இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ரீனல் பெத்தாலஜி இருக்குன்னு அர்த்தம். உடனே வந்து எக்ஸாமின் பண்ணும். பொதுவா நம்ம யூரின் போறோம் அப்படின்னா ஃப்ளஷ் ஒரு முறை அமுத்தினா போயிடும். அவங்க ஃப்ளஷ் ஒரு முறை அமுத்திட்டு திருப்பி வெயிட் பண்ணி 2வது முறை ஃப்ளஷ் அமுத்தி தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல பிடிச்சி ஊத்துவாங்க. அப்பதான் அந்த யூரினோட அந்த பபிள்ஸ் அப்படின்றது குறையும், அந்த நுரை அப்படின்றது குறையும். இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிட முடியும். இது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வந்து விக்கல் அடிக்கடி வரலாம், அஜீரணம் முக்கியமா. அதாவது ஒரு 100 பேஷண்ட் எடுங்க, கிட்னி பேஷண்ட், அதுல ஒரு 95 பேஷண்ட்க்கு மலச்சிக்கல் இருக்கும், அப்புறம் உடம்புல அரிப்பு இருக்கும், குமட்டல் வாந்தி இருக்கும், பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டா குமட்டல் வாந்தி இருக்கலாம், அப்புறம் தூக்கமின்மை, நைட்ல அவங்க படுப்பாங்க தூக்கமே இருக்காது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப், இதெல்லாம் அந்த கிட்னி பேஷண்ட்டோட அறிகுறிகள். சரி, இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து 1.2 தான் உங்களுக்கு கிரியேட்டினின் நார்மல். 1 இருக்கும்போதே உஷாரா எடுக்க. 1.2 1.3 இல்ல 2 இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க தொடர்பு கொண்டால் வித்தவுட் டயாலிசிஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. முடிந்த அளவு டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்கும் வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தரோம், அதை செய்யலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரிய வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஓடும் நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். ஃபைனலா என்ன சொல்றாங்க? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆறு இருக்கு, இந்த இடம் இருக்கு, அந்த இடம் இருக்கு, அன்னைக்கெல்லாம் ஆறு இருந்துச்சு, ஆனா இப்போ அது அடையாளமே இல்லாம மாறி போயிடுச்சு, வெறும் தரதான் தெரியுது, வறண்ட நிலம் தான் இருக்கு அப்படி சொல்லுவோம். ஆமா, அப்படி இருக்கு அப்படின்னாலும் மழை அப்படின்றது வந்து தொடர்ந்து பெய்யும் பொழுது அது மறுபடியும் தன்னை உருப்பெடுத்து கொள்ளும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையும் இது மாதிரி வறண்ட சூழல் அப்படின்றது வரதான் செய்யும், எல்லோருக்குமே வரும். அந்த நேரத்துல ஐயோ என்னுடைய வாழ்க்கையே வறண்டு போச்சு, இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு நாள் இதே மழை மாதிரி நம்மளுக்கும் நிறைய வாய்ப்புகள் பெய்யும். அந்த வாய்ப்புகளை இதே போல உருப்பெடுத்து நம்மளும் மாற்றிக்கொள்ளலாம், நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளலாம். நிச்சயம் அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது எப்பனாலும் நடக்கும். ஒரு நதி தன்னுடைய ஓடு பாதையில் அது வறட்சியின் காரணமாகவோ இல்லை பிற காரணங்களாகவோ ஒரு வறண்ட நிலமாக மாறி போகின்ற சூழல் வந்தாலும் கூட மீண்டும் அது மழை பொழிகின்ற பொழுது, இப்போ சென்னையில் வந்து பெரு வெள்ளங்கள்லாம் வந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க எல்லாமே வந்து ஆற்றுப்படுகையோரம் கட்டப்பட்ட வீடுகள், அதெல்லாம் ஏரி இருந்துச்சு, அங்கெல்லாம் நீரோட்டம் போகக்கூடிய பகுதி. ஸோ அப்போ அது தான் இழந்து விட்ட அந்த பாதையை என்ன பண்ணுது, மீண்டும் தேடி பயணித்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், வீடை கட்டி வச்சோம். ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவையாக சொல்லுவாங்க, நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கன்னு சொன்னா நல்ல ஏரியா பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, வீடு கட்டி வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணிருச்சு, தண்ணி புகுந்துருச்சுன்னு சொல்றது. ஸோ அது தான் மறந்து விட்ட, தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த ஓட்ட பாதையை தேடி அதன் வழியில தான் என்ன பண்ணுச்சு, போச்சே தவிர புதிய பாதையில எல்லாம் என்ன பண்ணல, அது போகவே இல்லை. ஸோ அப்போ அதுதான் அந்த நீருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம், நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம். எத்தனை ஆண்டுகள் தடை செஞ்சு வச்சாலும் சரி, எத்தனையோ நூற்றாண்டுகள் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி நமக்கு ஏற்றாற் போல சுயநலமா நாம் பயன்படுத்தி கொண்டாலும் கூட அது தன்னோட ஓட்டப்பாதையை கவனிக்க வேண்டிய, மீண்டும் அதை ஒரு மீள் உருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு நாள் வந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பாதையில் என்ன பண்ணும், அது பயணிச்சு தான் ஆகும். அது யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அது போல நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேர் தடை செய்தாலும் சரி, பலர் மேல ஏறி கும்பலா நம்மள அமுக்குனாலும் சரி, இந்த நதியை போல எனக்கான டைம் வர்றப்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மன உறுதியோடு பயணிக்க நதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டாபிக் நான் பேசுறப்போ எனக்கு இப்போ ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பாடல சொன்ன அந்த ஆண்டவருடைய அந்த அருள் வாக்கு, அந்த தொடர்ந்து அந்த வார்த்தை தான், ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாயின்னு சொல்றாங்க. ஸோ எல்லோருக்குமே அந்த ஒரு கிருபை கிடைக்கட்டும். நிச்சயமாக இந்த நல்ல சிந்தனையோடு இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு தஞ்சை மறை மாவட்டத்துடைய ஆயர் மேதக சகராஜ் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. நம்முடைய அன்பு ஆயர் அவருக்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த ஆயராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். எவ்வளோ அழகான வார்த்தைகள். நாம் அடிக்கடி புலம்புகிறோம், என்னுடைய வேலை வெற்றி பெறவில்லையே, நான் தொடங்கிய வேலையை சரியாக முடிக்கவில்லையே, இன்று நான் சென்ற அந்த திட்டம் நிறைவேறவில்லையே என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கிறோம். பல நேரங்களிலே மிகவும் வேதனைப்படுகிறோம். நண்பர்களே, இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு இந்த திருவசனம் நமக்கு சொல்வதுதான். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். உனக்கு பதிலாக ஆண்டவர் தாமே உன் வழியாக அனைத்தையும் செய்வார். அப்போது உன் செயல்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். தோல்வியை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது, துன்பமும் உனக்கு நேரிடாது. எனவே உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த நாளின் தொடக்கம் முதல் இன்று இரவு வரைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இதோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னோடு இருந்து என்னோடு செயல்படும் ஆண்டவரே என்று அவரை கேட்டு அந்த உன் காரியங்களை, உன் வாழ்வை, உன் சிந்தனையை, உன் செயல்களை அவரிடத்தில் ஒப்படைத்து நீ செயல்படு. அப்போது வெற்றியாக நீ வாழ்வாய். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. அதோடு இன்றைய நாள் சிறப்பான நாள், வேர்ல்டு டே ஃபார் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ். நதிகளை பாதுகாக்க, நதிகளுடைய மகத்துவத்தை உணரச் செய்ய ஒரு சிறப்பு நாள். இன்னைக்கு நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் நிறைய கற்றுக்கிட்டோம். அதே வேளையில் இந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த நதியையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ ஜீவநதிகள், வற்றாத ஜீவநதிகள் ஓடியா நம்முடைய தாய் திருநாட்டில் இன்னைக்கு ஏதோ 1-2 வற்றாத ஜீவநதிகள் தான் ஓடக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, எண்ணிக்கை அளவில் குறைந்து போயிருக்குது. ஸோ அப்போ இதையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து விட கூடாது. அதை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதே வேளையில் நான் தொடக்கத்தில் சொன்னது போல நம்ம பாதுகாக்கும் பண்ண அதில் குப்பைகளை கொண்டு போய் எறிவதோ, நம்ம தேவையில்லாத கழிவுகளை கொண்டு போய் கொட்டுவதோ, அந்த மாதிரியான மோசமான செயல்களை செய்யாமல் எந்த அளவுக்கு தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தனி மனித ஒழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ளவும், பிறரை நடந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாள் நாம் கொடுக்கக்கூடிய அழைப்பு. அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி எனக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நதி போல ஓடுவோம், நலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.